2017ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் உத்தம சோழபுரத்தில் கடல் நீர் உட்புகாமல் இருக்க வெட்டாற்றின் குறுக்கே கடைமடை தடுப்பணை கட்ட தேவையான இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் திமுக அரசு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்தை தவிர்த்துவிட்டு புதிய இடத்தில் அணை கட்டுவதற்கான பணிகளை துவங்கியுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேளூர் வருவாய் வட்டங்களைச் சார்ந்த 32 கிராமங்களைச் சுற்றியுள்ள விவசாய நிலங்களின் தன்மை மாறுவதோடு குடிநீர் உப்புநீராக மாறும் ஆபத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்தும் விவசாயிகளை வஞ்சிக்கும் திமுக அரசு சிறிதும் அவர்களின் கோரிக்கைகளை பொருட்படுத்தாமல் செயல்படுகிறது. விவசாயிகளின் இந்த கோரிக்கைக்கு எதிராக வஞ்சக செயலில் ஈடுபடும் திமுக அரசை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக பாஜக களமிறங்கி போராடியது. விவசாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். கடல் நீர் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த தண்ணீரிலே மாற்றம் ஏற்பட்டால், அது மாசு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கும் அது அபாயம் விளைவிக்கும், விவசாய மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும். ஆகவே தமிழக அரசு உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் கட்டப்பட வேண்டும் என்ற கண்டனத்தை நாங்கள் வைக்கிறோம். தேர்தல் நேரங்களில் மட்டும் நானும் ஒரு டெல்டாக்காரன் தான் என்று நாடகமாடும் பொம்மை முதல்வர் அவர்களே, விவசாயிகளின் வாழ்வாதாரமும் அவர்களின் தினசரி வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என தெரிந்தும் உங்களை சார்ந்த ஒரு சிலரின் நலனுக்காக இங்கு அணையை கட்டி விவசாயிகளை வஞ்சிப்பது நியாயமா?